ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு 3 காரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேங்க. அதாவது ஃபோக்ஸ் வாகன்லேருந்து ஒரு காரை செலக்ட் பண்ணியிருக்கேன். மாருதி கிராண்ட் விட்டாரா வந்துட்டு 7 சீட்டர் கார் வந்துட்டு இப்போ நியூ லான்ச்சிங் வரப்போது, அதையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். மாருதி விட்டாரா அப்படின்ற வந்துட்டு ஒரு காரையும் லான்ச் பண்ண போகிறாங்க, அதையும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த காரை வந்துட்டு நம்ம பெருசாக இன்னும் லான்ச் பண்ணாத காரணத்தினால இது நம்ம ரிவ்யூஸ் அப்படின்றது வந்து பெருசாக நம்ம வந்துட்டு ஷோரூமில் போய் கொடுக்க முடியாது. பட் ஒரு சில ஷோரூமில் நான் கேட்டு வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக கார் லான்ச் பண்ண உடனே நாங்கள் கூப்பிடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் ஸ்பேர் அதாவது வந்துட்டு ஸ்டாக் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காரினுடைய லுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் வைஸாக நம்ம எதையுமே இப்போ பார்க்க போகிறது கிடையாது. கார் லுக்கு எப்படி இருக்குது, இந்த கார் வந்துட்டு இந்த ரேட்டுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது நம்ம கூட வந்துட்டு பேச போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெக்னிக்கல் அப்படின்றது இந்த வீடியோவில் கிடையாது. நாளைக்கு இதை விட இன்னும் பெட்டராக ஒரு பவர்ஃபுல்லான வீடியோ, கார் லவர்ஸ்க்கான வீடியோஸை நாளைக்கு ஒன்று வரப்போகுது. அதையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னும் நம்ம பயனுள்ள வீடியோஸ், கார் சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் போய் பார்க்கலனா பார்த்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்துட்டு இந்த கார்னுடைய மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, Volkswagen டீக்வான் ஆர் லைன் அப்படின்றது தாங்க இதனுடைய மாடல். அதாவது டீக்வானா இல்லை வந்துட்டு டீக்வானா அப்படின்றது தெரியல. ஓகே, கார் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இதெல்லாம் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி இந்த காரினுடைய லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு எஸ்யூவி லுக் அப்படின்றது பக்காவாக கொடுக்குது. இந்த மாடலை நம்ம வந்துட்டு பென்ஸில் கம்பல்சரி பார்த்துருப்போம். பட் இந்த வீலோட ஷேப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் பஞ்சில் வந்துட்டு இந்த வீலினுடைய ஷேப் நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அண்டு ஃபோக்ஸ் வாகன் அப்படின்னாலே நம்ம எடுத்துக்கிட்டாலே கொஞ்சம் லக்ஸரி ஃபீலிங் அப்படின்றது கம்பல்சரி வந்துடும். அந்த வகையில் கார் இன்டீரியர்லாம் பார்த்தோம்னா வேறு மாதிரி இருக்குங்க. அவ்வளோ தரமாக இருக்குது காரு. இந்த காரினுடைய விலையை கேட்டால் தான் நமக்கு இன்னும் தரம் அப்படின்றது தெரியும். ஏன்னா இந்த ரேட்டுக்கு நீங்கள் இதை கூட கொடுக்கலீங்கன்னா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி ஆகிடுங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்னும் இங்கே பார்த்தீங்களா, இன்னும் வந்துட்டு கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற மாதிரி பிக்சர் அப்படின்றது தான் அதிகமாக வந்துட்டு நம்மளால் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. கார் லுக்கு அடிச்சிக்கவே முடியாது. அண்டு கார் ப்ரைஸை கேட்டோம்னா நம்ம நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கும். ஃபோக்ஸ் வாகன் டியாகான் ஆர்எல் அப்படின்ற ஆர் லைன் அப்படின்றது தான் இதனுடைய பெயர் சொல்லியிருக்காங்க. 50லேருந்து 55 லட்சம் வரைக்கும் இந்த கார் வந்துட்டு விலை இருக்குது அப்படின்றத இதில் நம்மளால் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலி இந்த கார் இன்னும் நிறைய டீட்டெயில் அப்படின்றது எனக்கு சொல்லணும்னு ஆசை. பட் என்னென்னா இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஷோரூம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் கார் லான்ச்சிங் வந்த உடனே நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஷோரூமில் ஒரு சில ஷோரூமில் கேட்டிருக்கோம். அவங்களும் வந்துட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக இதை பற்றி வந்துட்டு பேசலாம் நேரில் போய் வீடியோவோட. இரண்டாவதாக பார்க்க போகிறது, இன்னும் ஃபோட்டோவே லான்ச் பண்ணலைங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த டெஸ்ட் டிரைவிங்காக காரை எடுத்துட்டாங்க ஓட்டிகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஃபோட்டோ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா 7 சீட்டர். இவ்வளவு தான் இதனுடைய பேர் டீட்டெயில் அப்படின்றது இருக்குது. பட் இதனுடைய விலை டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அண்டு காரினுடைய லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. வந்துட்டு வெளியில் இருக்கிற கொஞ்சம் லோ குவாலிட்டி பிக்சர், கொஞ்சம் இல்லை பிக்சரு அப்படின்ற மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. எப்போவுமே ஒரு கார் லான்ச் பண்ணுற வரைக்கும் அது டெஸ்ட்டை ஓட்டி பார்ப்பாங்க. அதில் என்னென்ன வந்துட்டு ஃபீட்பேக் கிடைக்குது, வண்டி எவ்வளோ வேகம் போகுது, எந்த இடத்துல வந்துட்டு வண்டி வந்துட்டு பிரேக் அடித்தா ஒரு அலசுது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அப்படின்றது புது காரில் எப்போவுமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டெஸ்டிங் அப்படின்றது தான் வந்துட்டு கிராண்ட் விட்டாராவுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு 7 சீட்டர் காருக்கு. அந்த காரு பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பயங்கரமாக இருக்குது. பட் இதனுடைய விலையும் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த விலைக்கு இவ்வளோ கொடுக்கறது வந்து கரெக்டான விஷயம் தான், ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி இது இவங்க எதுக்கு போட்டியாக இறக்கியிருக்காங்கன்னு எனக்கு லைட்டாக ஒரு எண்ணம் வருதுன்னா, இனோவாவுக்கு வந்துட்டு போட்டியாக இதில் விடுறாங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு ஒரு எண்ணம் வருது. இந்த காரை பார்க்க கூட நமக்கு எப்படி இருக்குன்னா, திடீர்னு வந்து ரோட்டில் இந்த கார் போயிட்டுருக்குன்னா, தெரியாதவங்க இதை பார்த்தா என்னம்மா நினைப்பாங்க, ஆக்சுவலி வந்துட்டு இந்த கார் போகுதுன்னு நினைப்பாங்க. அதாவது ஹுண்டாய் இருக்குது பார்த்தீங்களா, ஹுண்டே அந்த கார் தான் போகுது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அல்கசார் தான் அப்படின்றது நம்மளால் வந்துட்டு லாங்லேருந்து பார்க்கக்கூடிய அந்த மாதிரி தான் டிசைன் அப்படின்றது தெரியுது. பட் ஆனால் அது அல்கசார் கிடையாது, கிராண்ட் விட்டாரா. கிராண்ட் விட்டாராவுக்கு வந்துட்டு பெரியவன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே. இது வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாத ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இதை பார்த்து நம்ம வந்துட்டு மன விரக்தி அப்படின்றது அடைய வேணாம். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. ரோட்டில் போகிற வண்டி அது மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. பட் ஆனால் இதுதான் நம்ம செக் பண்ண வரைக்கும் இதுதான் வந்துட்டு இருக்குது. விலையை பார்த்தால் கண்டிப்பாக நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். 22 லட்சத்தை இருந்து 27 லட்சம் வரைக்கும் இது இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா 7 சீட்டர்
அப்படின்றது இதனுடைய பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாருதி கிராண்ட் விட்டாரா 7 சீட்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இதனுடைய வந்துட்டு மத்த டீட்டெயில் எதுவுமே வந்துட்டு இங்க சொல்ல கிடையாது. மேக்ஸிமம் இது வந்துட்டு லான்ச்சிங் டேட் நவம்பர் அப்படின்றது வந்து குடுத்துருக்காங்க. பட் இங்க நம்ம வந்துட்டு இணையதளத்தில செக் பண்ணி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஜூன் அப்படின்றது வந்துட்டு இதில இருக்குது. ஜூன் 15ல இது எக்ஸ்பெக்டிங் அப்படின்றது தான் இதில குடுத்துருக்காங்களே தவிர, மற்றபடி வேற எதுவுமே இதில பெருசா இவங்க குடுக்க கிடையாது. இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஸோ நவம்பர்ன்னு சொல்லிட்டாய்ங்க. அப்ப இந்த வருஷத்தோட கடைசியில தான் குடுப்பாங்க போல கார. இப்ப லாஸ்ட்டா நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னன்னா, மாருதி சுசுகி விட்டாரா அப்படின்ற ஒரு கார் தான். அதாவது கிராண்ட் விட்டாராவ விட்டாரா அப்படின்ற மாரி வந்துட்டு மாத்திட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் பைக் மாரி எலக்ட்ரிக்கல் கார் இந்த கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பார்க்க லுக் வந்துட்டு அப்படியே நம்ம கிராண்ட் விட்டாரா அப்படின்ற மாரி இல்லாம, கொஞ்சம் வந்துட்டு அதனுடைய சாயலும், அதனுடைய வந்து ப்ரீஸாவோட சாயலையும் வந்துட்டு சேர்த்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார. ஸோ கார் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்குதுங்க. பார்க்க வந்துட்டு ஒரு 7 சீட்டர் கார் மாரி வந்துட்டு தான் இது இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி அப்படின்னு வந்துட்டு இத சொல்றாங்க. ஸோ சார்ஜிங் மத்த டீட்டெயில் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃபியூச்சர்ல இவங்க வந்துட்டு லான்ச் பண்ணிடுவாங்க, அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். வண்டி வந்துட்டு பார்க்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல சூப்பரா இருக்குதுங்க. ஆக்சுவலி இந்த கார பார்க்கக்குள்ளயே வந்துட்டு ஒரு பிரீமியமான லுக் அப்படின்றது குடுக்குது. பட் இன்டீரியர் உள்ள நம்ம பார்க்கக்குள்ள வழக்கம் போல இவங்க எல்லா டிசைனையும் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதாவது வந்துட்டு மாருதிக்கான ஒரு டிசைன் சீட் கவர் இருக்கும் பார்த்தீங்களா? அதே சீட் கவர் டிசைன்ல தான் இது இருக்குதுங்க. ஆனா, இதில கொஞ்சம் இன்னும் நெறைய லக்ஸூரியஸ் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் இந்த காரினுடைய விலை அந்த மாதிரி. காரினுடைய விலைய நீங்க இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ காரினுடைய விலை அப்படின்றது 20லருந்து 25,00,000 வரைக்கும் வருதுங்க. இதில இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கார் மே மாசம் லான்ச்சிங்காக வெயிட்டிங் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலா டிரைவிங் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 கிலோமீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்றத வந்துட்டு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. 5 சீட்டர் கார் அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 48.8 ஸோ 61 kWh அப்படின்றது இதில மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மற்றபடி இத பத்தின கார் வந்தா தாங்க நம்ம டீட்டெயில் அப்படின்றது தெரியும். இந்த 3 காருமே பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு ஒரு பிரீமியமான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். Volkswagenல தொடங்கி மாருதி கிராண்ட் விட்டாரா 3 ராவ் அப்படின்ற வரைக்கும். ஸோ மாருதி விட்டாரா ஆமாங்க இதனுடைய வந்துட்டு மாடல் ராவ் அப்படின்றதா சொல்றாங்க. ராவ். சரி ஓகே. எனிவே. ஸோ அந்த பேர் தான் இதில வந்துட்டு மாடலையும் சொல்லியிருக்கிறாங்க. பட் இங்க சொல்றத நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. நம்ம அவங்க என்ன குடுக்குறாங்களோ, அஃபிஷியலா என்ன லான்ச்சிங் வருதோ, அத தான் நம்மளால வந்து ப்ராப்பரா எடுத்துக்க முடியும். இதனுடைய ப்ராப்பர் அப்டேட்டிங் வந்ததுன்னா, கண்டிப்பா நான் சொல்றேன். ஸோ இந்த தகவல் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியா இருக்கும். பட் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால, டக்குனு இந்த வீடியோ எனக்கு வந்துட்டு ஐடியா எப்பயோ பண்ணி வச்சிருந்தேன். டக்குனு இந்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டு கொண்டு வந்து குடுத்துட்டேன். நாளைக்கு இன்னும் டெக்னிக்கலான வீடியோஸ் அப்படின்றது வரப்போது. இன்ஜின நம்ம எப்படி முறைப்படி வந்துட்டு பராமரிக்கிறது. ஸோ இன்ஜினுடைய லைஃபு, ஸோ மத்தபடி சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம கார்ல மெயின்டெயின் பண்றது அப்படின்ற ஒரு கிளியர் டீட்டெயிலோட வரப்போகுது. இனி நம்ம சேனல்ல கார்ல நம்ம வந்துட்டு கார் வாங்கிடுறோம். அத எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றது அப்படின்றதுல தொடங்கி, அதில சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது அப்படின்ற வரைக்கும் நம்ம வீடியோவ கிளியரா பார்க்க போறோங்க. நாளைக்கு எந்த மாரி வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 வீல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 4 வீல்ல ஏதாவது கேரிங் இருக்கா? கார் வீல்ல நம்ம ஏதாவது கேர் பண்ணணுமா? அத நம்ம ஏதாவது ப்ராப்பரா கவனிச்சுக்கணுமா? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நாளைக்கு இது போல சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய்.